உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் பிற மாநில தலைவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால வரம்பை உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்திருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விளக்கம் கேட்டிருந்தார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் இது உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்கும் முயற்சி என குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே நேரம் இந்த விவகாரத்தில் சட்ட போராட்டத்தில் இணைய பாஜக அல்லாத மாநிலங்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த சூழலில் மத்திய அரசு தொடர்ந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருவதாக விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் மற்ற மாநில முதல்வர்கள் தலைவர்களின் கருத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு வந்து இந்த சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்ப இல்ல, தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனிடையே மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ள கேள்விகளை ஆராய்ந்து பதிலளிக்க உச்சநீதிமன்ற சிறப்பு அரசியல் சாசன அமர்வை அமைக்க ஆலோசனை நடந்து வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உதகையிலிருந்து கோவை செல்லும் வழியில் தன்னை காண்பதற்காக காத்திருந்த மாற்றுத்திறனாளி நபரை கண்டதும் முதல்வர் ஸ்டாலின் வாகனத்திலிருந்து இறங்கி அவரை சந்தித்தார். மேட்டுப்பாளையம் அருகே குறுக்கிலியம்பாளையத்தில் முதல்வரை வரவேற்க மாற்றுத்திறனாளி நபர் மற்றும் ஊர் மக்கள் காத்திருந்தனர். இதனை கவனித்த ஸ்டாலின் வாகனத்திலிருந்து இறங்கி அவர்களிடம் நலம் விசாரித்தார். அப்போது மாற்றுத்திறனாளி நபர் முதல்வருக்கு புத்தகத்தை பரிசாக வழங்கினார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி நடைபெற இருக்கும் கூட்டத்தில் 42 மாவட்ட நிர்வாகிகளும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் 40 மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 5 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் வழங்குகிறது. இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்தில் இருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளிடையே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தை 2 மணி நேரம் வரையிலும் கூட நீடிக்கவில்லை. ரஷ்யா விதிக்கும் நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள இயலாதவையாக உள்ளதாக யுக்ரைன் தரப்பினர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவிற்கு உண்மையில் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் அக்கறை இல்லை என்றும் யுக்ரைன் தரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட சண்டை காரணமாக நிறுத்தப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் நாளை மீண்டும் தொடங்குகின்றன. அதன்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் கொல்கத்தா அணிக்கு உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் படைகள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பாதுகாப்பு கருதி கடந்த 8ஆம் தேதி முதல் ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டன. மாமன் படம் வெற்றி அடைவதற்காக எனது ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டது மிகவும் முட்டாள்தனமானது என நடிகர் சூரி கண்டித்துள்ளார். நல்ல கதையாக இருந்து நன்றாக படத்தை எடுத்திருந்தாலே அந்த படம் தானாக ஓடும் என்றும் மண்சோறு சாப்பிட்டால் படம் ஓடிவிடுமா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துள்ளதாகவும் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் என் ரசிகர்களே இல்லை என்றும் நடிகர் சூரி வேதனை தெரிவித்திருக்கிறார்.
எங்கெங்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து பார்த்தோம். தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்திருக்கிறது என்பது குறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கி காட்சி தந்தது. மதுரை மாநகர பகுதிகளான தல்லாக்குளம், கோரிப்பாளையம், கே நகர், கரும்பாலை, அண்ணாநகர், தெப்பக்குளம், ஐயர் பங்களா, ரிசர்வ் லைன், திருப்பாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. மதுரையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. செல்லூர் பகுதியில் வீட்டின் முன்பு மரம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரம் முறிந்து விழுந்த நிலையில் மின்சார வயர்கள் சேதமடைந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. செல்லூரிலிருந்து தத்தநேரி, ஆரப்பாளையம் செல்லும் மேம்பாலத்தில் மின்விளக்கு சரியும் நிலையில் இருந்ததால் அதனை சரி செய்யும் பணியில் மின்வாரிய அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனிடையே பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் போல நீர் பெருக்கெடுத்து ஓடியது. உதகையில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்த நிலையில் பூங்கா செல்லும் சாலை, ஹில்பங்க் சாலை, பேருந்து நிலையம், ரயில் நிலையம், சேவிங் கிராஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் சாலைகளின் ஓரங்களில் உள்ள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டதால் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலைகளில் வெள்ளம் போல ஓடியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த மழையின் காரணமாக வெள்ள நீரில் வாகனங்களும் சாலைகளில் மிதந்தவாறே சென்றன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்து குளிர்வித்தது. தரைவாசல், கெங்கவல்லி, தம்மம்பட்டி, 74 கிருஷ்ணாபுரம், கடம்பூர், ஓதியத்தூர், நடுவலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தம்பாடி, ராமநாயக்கன் பாளையம், தாண்டவராயபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் திடீரென்று சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக ராமநாயக்கன் பாளையத்தில் ஆலங்கட்டி மழை பொழிந்தது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. காலை முதலே கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகு மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. மேலும் வில்லியனலூர், மணல்மேடு, குத்தாலம், நீடூர், பட்டவர்த்தி, சித்தர்காடு, தருமபுரம், மன்னம்பந்தல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிந்தது. சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தாராசுரம், பட்டீஸ்வரம், சுவாமிமலையில் கனமழை வெளுத்து வாங்கியது. நகரெங்கும் இருள் சூழ்ந்த நிலையில் மழை விடாமல் பெய்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். 2 மணி நேரம் பெய்த மழை காரணமாக கும்பகோணத்தில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கோடை வெயிலுக்கு இதமாக பெய்த மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோடை வெப்பத்திற்கு இதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, பழையப்பேட்டை, புதுப்பேட்டை, வெங்கடாபுரம், மோட்டூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரங்களிலும் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. மதுரையில் கொட்டித்திருத்த கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கி காட்சியளித்தது. மதுரை மாநகர பகுதிகளான தல்லாக்குளம், கோரிப்பாளையம், கே நகர், கரும்பாலை, அண்ணாநகர், தெப்பக்குளம், ஐயர் பங்களா, ரிசர்வ் லைன், திருப்பாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. காலை முதலே கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியத்திற்கு பிறகு மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக திடீரென மழை பெய்ய தொடங்கியது. மேலும் வில்லியநல்லூர், மணல்மேடு, குத்தாலம், நீடூர், பட்டவர்த்தி, சித்தர்காடு, தருமபுரம், மன்னம்பந்தல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் மழை பெய்தது.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் காற்று இடியுடன் கனமழை பெய்தது. வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் மாலையில் திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடைக்காலம் முடிவுக்கு வருகிறது என்றும் தமிழகத்தில் இனிவரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இனிவரும் நாட்களில் சென்னையில் வெப்பத்தின் அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை தாண்டாமல் இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளில் 2004, 2018 மற்றும் 2022 ஆகிய 3 வருடங்களில் இப்படித்தான் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சுழற்சி தமிழகத்தை நோக்கி நகர்வதால் வரும் நாட்களில் மழை பெய்யும் என பிரதீப் ஜான் கணித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் இன்று 5 இடங்களில் மட்டுமே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 104.3 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூரில் 100.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தஞ்சை, கடலூரில் தலா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விஷாக நிலத்தில் காலையிலிருந்து சோதனை நடந்த நிலையில் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மணப்பாக்கத்தில் இருக்கும் மேலாண் இயக்குநர் விஷாகனின் இல்லம் உள்பட 8 இடங்களில் காலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை நடந்து வந்த நேரத்திலேயே விஷாகன் இல்லத்தின் அருகே வாட்ஸ்அப் சாட் நகல்கள் கிழித்து போடப்பட்டிருந்தன. 20க்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருந்ததை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி மீண்டும் வீட்டுக்குள் கொண்டு சென்று விசாரித்தனர். சோதனை நடைபெற்ற போது விஷாகனின் மனைவி மற்றும் மகன் உடன் இருந்தனர். பின்னர் மாலை 3 மணியளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விஷாகர் மற்றும் அவருடைய மனைவியை மட்டும் அமலாக்கத்துறை காரில் அழைத்துச் சென்றனர். நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் தலைமை அலுவலகத்தில் வைத்து சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் வீட்டின் அருகே வாட்ஸ்அப் சாட் இருந்த பேப்பர்கள் கிடந்ததாக அதிமுக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதியின் நண்பர் ரித்தீஷிடம் பேசிய சாட் என்று செய்திகள் வருவதாகவும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் இயக்குநரிடம் ரத்தீஷ் கூறுவது யாருக்கான குரல் என்று கேள்வி எழுப்பிய அதிமுக, டாஸ்மாக் மதுபான பட்டியலை எம்டிக்கு அனுப்பும் அளவு அதிகாரம் படைத்த ரத்தீஷ் யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. கேள்விக்கான பதிலும் அதற்கான தண்டனைகளும் விரைவில் கிடைக்கும் என்று நம்புவதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா தங்களை அழைக்காதது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் எல்லாம் ஒரு 9 கட்சி இருக்குங்க. 9 கட்சி இருக்கு. அன்றைக்கு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். 9 கட்சியும் தேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கும் போது என்னோட நிலைமை தெரியும். சார் நான் கேட்கல சார், சந்திக்கணும் கேட்கணும். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கார் மத்தியில், கேட்டால் தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. நமக்கு கேட்கல. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள், ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லோரும் கூடி பேசி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம். இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவங்க பேச்சுவார்த்தைகள் அவர் வந்தது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடிச்சாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க, பேச இருக்கிறாங்க. மே மாத இறுதிக்குள் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவில் உள்ள சார்பு அணி நிர்வாகிகளை நியமனம் செய்து முடிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையகமான பனையூரில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 3வது நாளாக நடைபெற்றது.
கட்சித் தலைவர் விஜயின் கடைசி திரைப்படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதம் இறுதியில் முடியவுள்ள நிலையில் கட்சியின் கட்டமைப்பு பணிகளை இந்த மாதம் இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியில் 28 சார்பு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் 28 அணிகளின் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவில் பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணியை முடிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே இதற்கான பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் ஆன்லைன் மூலம் அனுப்பியிருந்தாலும் மீண்டும் ஒருமுறை அந்த பட்டியலில் உள்ள நபர்களின் செயல்பாடுகள் குறித்த விவரங்களை சரிபார்த்து பட்டியலை இறுதி செய்ய விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அறிவிக்கப்படாமல் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பை விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். கடலூர் சிப்காட் வளாகம் அருகே சாய தொழிற்சாலையில் உற்பத்தியை நிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. லாயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் என்ற தனியார் சாய தொழிற்சாலையில் இருந்து கழிவுநீர் சேமிப்பு பாய்லர் நள்ளிரவு நேரத்தில் வெடித்தது. கொதிக்க கொதிக்க ஆவி பறக்கும் இந்த நீர் அருகில் உள்ள குடிகாடு கிராமத்திற்குள் பாய்ந்ததில் பலரும் கண் எரிச்சல், மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதனையடுத்து தொழிற்சாலையின் மீது 5 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வருவாய்த்துறை, பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொழிற்சாலையில் சோதனை நடத்திய நிலையில் அதன் அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. தொழிற்சாலைக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் வரை அதன் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் 25% ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசை செலுத்தும் என்றும், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக திமுக அரசு இந்த தொகையை செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கல்வியாளர்கள் புகார் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான நெட் சேவையையும் ஸ்டாலின் மாடல் அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருவதாகவும் பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு மோதல் நடந்த புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். வடகாட்டில் கடந்த 5ஆம் தேதி இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருதரப்பையும் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களை தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் இயக்குநர் ரவி வர்மன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தனர். பாதிப்புக்குள்ளான வீடுகளையும் குழுவினர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணைய இயக்குநர் ரவி வர்மன் 2 நாட்களுக்குள் அரசிடம் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 5 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் வழங்குகிறது. இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்திலிருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்பு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தை 2 மணி நேரம் வரையிலும் கூட நீடிக்கவில்லை. ரஷ்யா விதிக்கும் நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள இயலாதவையாக உள்ளதாக உக்ரைன் தரப்பினர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு உண்மையில் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் அக்கறை இல்லை என்றும் உக்ரைன் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. கார் பந்தயத்துக்காக ஆன்மாவை அர்ப்பணிக்க நினைத்தால் கடந்த 8 மாதங்களில் 42 கிலோ எடையை குறைத்ததாக நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். மீண்டும் பந்தயத்தில் ஈடுபட முடிவு செய்து கடுமையான டயட் மற்றும் உடற்பயிற்சிகள் மூலம் இந்த நிலையை அடைந்திருப்பதாக நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். பந்தய சீசனில் படம் எடுக்காமல் இருப்பது சிறந்த வழி என தெரிவித்துள்ள நடிகர் அஜித்குமார் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு சிறந்த படங்களை தருவதாக உறுதியளித்துள்ளார். வரும் நவம்பரில் ஒரு படத்தை தொடங்கி அடுத்த ஆண்டு மே மாதத்தில் அது வெளியாகும் வகையில் திட்டமிட்டிருப்பதாகவும் அஜித்குமார் தெரிவித்துள்ளார்.